இன்றைய தினம் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு 6500 கோடிக்கு மேல ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்ல, நாங்க தனுஷ்கோடிக்கு ரயில்வே லைன் போடுறோம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு. அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இப்ப கூட்டணியில் இன்னிலான தம்பி துரை நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏண்டா கேட்கலன்னு கேட்கிறார். யாரு? நான் இல்ல, இவங்களோட மேட்ச் பிக்சிங் விளையாடு இருக்கிற ஏடிஎம்கே மந்திரி. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம் இருக்கு. அதனால அது நொண்டி சாக்குகளை தேடி அலைகிறது. நண்பர்களே, கணக்கு தெரியாதவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கான். கணக்கு தெரியாதவர் ஒருத்தர் எங்கூர் கண்டனூருக்காரர். கண்டனூர் சிதம்பரம் அவரு என்ன நினைக்கிறாரு? 99 240 விட பெரிய நம்பர்னு நினைக்கிறாரு. என்ன கட்டம் இந்த தேசத்துக்கு! 10 வருஷம் அந்த ஆளுங்க நாட்டுக்கு நிதி மந்திரி. ஆனா அவருக்கு என்ன தெரியல? 240 விட 99 கம்மியான நம்பர்னு தெரியல. அப்ப அவர் போட்ட பட்ஜெட் எல்லாம் எவ்வளவு லட்சணமா இருந்திருக்கும். ஆக இந்த மாதிரியாக மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள் தமிழக மக்களை தவறாக திசை திருப்புகின்ற தீய சக்திகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிரம்பி இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். நண்பர்களே, 3வது முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்திருக்கார். ஆங்கிலத்தில் இதுக்கு ஹேட்ரிக்னு சொல்லுவோம். தொடர்ந்து 3 முறை ஒரு அரசாங்கம் மீண்டும் 3வது முறை வந்திருக்குங்கிறத அங்கீகரிப்பதற்கு, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாத தீய சக்திகள் இன்று எதிர்கட்சியில நிரம்பி இருக்கிறார்கள். நாம 543 பிஜேபி நின்னமா? இல்ல, 410 சீட்ல தான் பிஜேபி நின்னோம். மீதி 133 சீட்டுல கூட்டணி கட்சிகள் நின்னாங்க. நிதிஷ்குமார் நின்னாரு, சந்திரபாபு நாயுடு நின்னாரு, இங்க பாமக இருந்து டிடி தினகரன் அவர்கள் வரை நம்மோட கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா இவன் சொல்றான் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. நாங்க தான் பூராத்திலையும் நிக்கலையே. நம்ம நின்ன சீட்டு 410 சீட்டு தான். ஆனா மக்கள் நம்ம கூட்டணிக்கு பிரதமர் தலைமையேற்று பிரச்சாரம் பண்ணது பிஜேபிக்கா என்டிஏக்கா? என்டிஏக்கு. அந்த என்டிஏக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? மக்கள் கொடுத்திருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்லி இருக்கிற இடம் என்ன? எதிர்கட்சி. நீ ஆள உனக்கு தகுதி இல்லை, அதனால ராகுல் காந்தியே எதிர்கட்சியில உட்காருன்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா பாவம், அதனாலதான் அவரை பப்புன்னு சொல்றாங்களா? நான் அந்த வார்த்தையெல்லாம் நம்புறது இல்ல. நான் அனாவசியமா பப்பு தான் எதிர்கட்சி தலைவர், இல்ல எதிர்கட்சி தலைவர் பப்பு வாட்னர் இருக்கார் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்ம ரொம்ப நாகரீகமா எதிர்கட்சிய நடத்துறவங்க. அதனால பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி பிஹேவியருங்க நண்பர்களே! நம்ம வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை கவனித்து வரலாம். 1957 இருந்து நாடாளுமன்றத்திலே for more than 4 decades எதிர்கட்சியிலேயே பயணித்தவர். 98க்கு அப்புறம் பிரதமராக இருந்தார் 6 ஆண்டுகள். நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு இலக்கணமாக தேடினது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஒரு முறை 1980 இந்த சஞ்சய் பிரிகேடுன்னு ஒண்ணு, சஞ்சய் ஆதரவாளர்கள், அவங்க பாராளுமன்றத்தில் இந்த காலேஜில் நான்லாம் படித்த பொழுது எங்க கிளாஸ்ல 100 பேர்,
வாத்தியார் பிளாக் போர்ட்ல எழுத போனா இங்க ஒருத்தன் ஊயின்னு கத்துவான், பூனை மாதிரி கேட் காலிங். இந்த மாதிரி எல்லாம் 18-19 வயசுல கல்லூரியில மாணவர்களோட பிஹேவியர். அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கலாமா? 80ல எதிர்கட்சியிலே வாஜ்பாய் அவர்கள் பேசும் பொழுது சஞ்சய் ஆதரவாளர்கள் இப்ப ராகுல் ஆதரவாளர்கள் பண்றது மாதிரி பார்லிமெண்ட்ல கூச்சலும் குழப்பமும். உடனே வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் இந்த அவையிலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். உடனே திருமதி இந்திரா காந்தி அவர்கள், அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சிதம்பரத்துக்கும் ஜெயராம் ரமேஷுக்கும் ராகுல் காந்திக்கும் அதெல்லாம் தெரியாது, நாகரீகம் கற்றுக்கொள்ளாதவர்கள் இந்திரா காந்தியிட்டமே. அப்போ திருமதி இந்திரா காந்தி சஞ்சயை கூப்பிட்டு போய் வாஜ்பாய் அவர்களிடம் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். ஏன்னா எங்களுக்கே பாராளுமன்றத்தை நடத்துவதிலே ஏதேனும் சந்தேகம் வருமானால் நாங்கள் வாஜ்பாய் அவர்களை கேட்போம். அவர் இன்னைக்கு இனிமேல் இந்த சபையிலே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமர்ந்திருப்பது ஜனநாயகத்திற்கு, பாராளுமன்ற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும். Go and apologize. சஞ்சய் காந்தி அவர்கள் வாஜ்பாயிடம் போய் மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி காங்கிரசுக்கு இருந்த தலைமை திருமதி இந்திரா காந்தியோடு பல்வேறு விஷயங்களை, நெருக்கடி நிலை உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு கடுமையான கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா அந்த அம்மையார் தெரிந்த கொஞ்ச நஞ்ச நாகரிகம் கூட இன்னைக்கு அந்த அம்மையார் பேரண்ட இல்லை. இவர் என்ன பண்றார், முன் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற எம்பி எல்லாம் கூப்பிட்டு பெல்லுக்கு போ, பெல்லுக்கு போ. அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துக்கு பேரு பெல்லுன்னு பேரு. நம்ம மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கார், those who are not well with the facts go to well. யாருக்கு தங்கள் பேசுகின்ற விஷயத்துல ஞானம் இல்லையோ அவன் என்ன பண்றான், பார்லிமெண்ட்ல வெல்லுக்கு போறான். அந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கின்ற இந்த என்ன சொல்லலாம், சரியான வார்த்தை முதிர்ச்சி இல்லாத அப்படின்னு லைட்டா சொல்லிட்டு விட்டுருவோம், கடுமையான வார்த்தைகள் வருகிறது. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி பின்னாடி திரும்பிக்கிட்டு, ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் செயல்பாடா பின்னாடி திரும்பிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணு பார்லிமெண்ட்ல சொன்னாரா இல்லையா? சோசியல் மீடியால ஃபுல்லா அதை எடுத்து போட்டிருந்தாங்க மக்கள். அது மட்டும் இல்ல, நீங்க ராகுல் காந்தியோட டிரெஸ் சென்ஸ், அந்த மாதிரி டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு, நான் சொல்றது 75ல நான் பிகாம் படிக்கும் பொழுது ஒரு மாணவன் கிளாஸுக்கு வர்றான். எங்க பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, எந்த சந்தை கடையில் நான் சண்டை போட்டுட்டு வர்ற, இது நீ கிளாஸுக்கு வர்ற ட்ரெஸ் போட்டு வர அழகா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, இல்லைன்னா கிளாஸ்க்குள்ள வர முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படி பேசுறதுக்கு நம்மால முடியல. வாட் a nonsensical person is the leader of the opposition today. எவ்வளவு கேவலமான நபர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி வந்து அப்பியர் ஆகணும் ஒருத்தருக்கு ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு. நான் பெருமுடா போட்டு இந்த மேடைக்கு வந்தா எனங்கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்களா இல்லையா? வரலாமா? ஆனா அப்படிப்பட்ட கீழ்த்தரமான பர்சனல் பிஹேவியர் இருக்கிறவன் இன்னைக்கு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். மாண்பு பிரதமர் 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறார். 1 மணி நேரம் 50 நிமிஷம் கூச்சலா? அது எதையோ பார்த்து என்னவோ குலைக்கிறதுன்னு விட்டுட்டு போயிட்டார் அவர். அவரோட ஸ்பீச்ச முழுமையா பேசிட்டார். உங்களுக்கு அழகா கேக்குறீங்க, சிதம்பரமா இருக்கிறவங்களுக்கு ராகுல் காந்தியை காதை புடிச்சு திருகி பிஹேவ் வெல் இன் தி பார்லிமெண்ட் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா உனக்கு 80 வயசாகி என்னையா பிரயோஜனம்? சிதம்பரத்துக்கு 80 வயசு ஆயிட்டா போதுமா? எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கு 80 வயசு ஆயிட்டு.
யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் என்பது, இந்தி கூட்டணி என்பது எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே நிறைய பேர் பேசினாங்க கவலையோட, இந்த இந்தி கூட்டணி யாருக்கும் பெரும்பான்மை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா இந்தியாவை கொளுத்திடுவாங்க. அவ்வளவுக்கு மோசமான எண்ணம் கொண்டவர்கள் அதுல இருக்காங்க. செமி இட்டாலியன், நான் செமி இட்டாலியன் சொன்னா வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் டெல்லிங். ராகுல் காந்தி செமி இட்டாலியன் தானே? அதை செமி இந்தியன்னு சொல்லலாமே அப்படின்னு சில காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க. இருந்தாலும் அவங்களும் செமின்னு தான் சொல்லணும். ராகுல அவரை ஃபுல்லுன்னு சொல்ல முடியுமா? வேற ஃபுல்லா இருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த பழக்கங்கள். இன்று பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கூட்டம் பாராளுமன்றத்தில் இருக்கு. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இங்க வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சியில பேசுவார். பேசிட்டு இருக்கும் பொழுது பிரதமரோ அல்லது ஏதாவது அமைச்சரோ எந்திரிச்சா இவர் உட்கார்ந்துருவார். அதுக்கு பேரு பார்லிமெண்டரி பார்லன்ஸ்ல ஈல்டிங்னு பேரு. அப்படி இல்ல உட்கார மாட்டேன்னா ஐ எம் நாட் ஈல்டிங்னு அவர் சொல்லிட்டாருன்னா பிரதமர் உட்கார்ந்துடணும். தட் இஸ் பார்லிமெண்டரி டெமோக்ரசி. நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கேன். நாம இந்த வாஜ்பாய் அவர்கிட்ட கத்துக்கின்றதை முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற பாடி லாங்குவேஜ் என்னையா நடக்கிறது? நாட்டில் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த மோசமான நபர் எதிர்கட்சி தலைவர் என்பது இந்த தேசத்துக்கு துரதிருஷ்டம். ஆகவே நண்பர்களே, இவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூட லாயக்கில்லாத, அருகதை இல்லாத ஒரு கும்பல் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் அதுக்கு வந்துட்டு நான் பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்கு வரேன், நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனா இருந்தாலும் மழை நமக்கு ஒத்துழைக்குது. டோட்டல் 1 ஹவருக்குள்ள முடிச்சுடுறேன். இப்பவே உங்களை காஷன் பண்ணிட்டேன், டோட்டல் 1 ஹவர் இருக்கும். பேசின 10 நிமிஷம் கழிச்சுக்குங்க, மணி அடிச்சிடாது. நண்பர்களே, இந்த தமிழகத்தில் எந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது? முதல் இந்த அரசாங்கம் விஷச்சாராய அரசாங்கம். 68 பேரை விஷச்சாராயத்தால் கொலை பண்ணிய கொலகார அரசு ஸ்டாலின் அரசு, கொலைகார அரசு. நோ டவுட் அபவுட். நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஏன்னா அதுவும் இப்ப பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால. பெரம்பலூரா அரியலூரா? அனிதா அரியலூர். அனிதா என்கின்ற ஒரு குழந்தை அது தற்கொலை செய்து கொண்டது என்கின்ற காரணத்தால் இந்த திராவிடியன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் இஸ் கோஹார்ட்ஸ் நீட்டை ரத்து பண்ணுங்கிறீங்கல்ல. 68 பேர் விஷச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கானே, டாஸ்மாக மூடி இருக்கணுமா வேண்டாமாங்க? மூடர்கள் ஆட்சி செய்கிறார்கள், ஆகவே டாஸ்மாக மூடல்ல, மூர்க்க கூட்டம். மக்கள் சாவு பற்றி சோ இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட். அதுல முதனா இந்த கள்ளக்குறிச்சி, அதுலயும் பாருங்க, இது ரேர் கோஇன்சிடென்ஸா ஆண்டவன் செயலா தெரியல. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆஹா, கருணாபுரமா? கருணாநிதி பேர் இருந்தா அங்க என்னையா நடக்கும்? சாராய கொலை தானே நடக்கும். ஏன்னா 71ல ஒரு தலைமுறை சாராயம் என்றால், மது என்றால் என்னவென்று தெரியாத தமிழ் சமுதாயத்திற்கு மதுக்கடையை திறந்து தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த நபர் கருணாநிதி. இது யாராவது மறுக்க முடியுமா? ஆகஸ்ட் 31, 1970 தமிழனை குடிக்க செஞ்சு குடி கெடுத்தவருடைய குடும்பம் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கு. எவ்வளவு தமிழர்கள் யோசிக்க வேண்டியது.
திராவிட முன்னேற்ற கழகம் வருது, இட் இஸ் ஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ் சொசைட்டி. தமிழ் சமுதாயத்தின் முகத்தில் எரியப்பட்ட மண் இந்த அரசாங்கம். அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த அமைச்சர் சொல்றாரு, சாராய மந்திரின்னு சொல்லலாமா, மதுப்பிரியர் மந்திரி. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தனை குடிகாரன்னு சொல்லப்படாது, மதுப்பிரியர்னு சொல்லணுமா. அந்த மதுப்பிரியர் மந்திரி 1700 கோடி ரூபாய் இந்த ஆண்டு அதிகமா சாராய கலெக்ஷன். நம்ம மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்னா சாதாரணமா இல்லைங்க, 18 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நபர், 18 வருஷம். இன்றைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள், அவர் பக்கத்திலேயே தமிழ்ல பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு அவருக்கு இந்தியில மொழிபெயர்த்து கொண்டிருக்க. அப்ப தமிழ்நாட்டில் 48,000 கோடி சாராய வரின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டார். என்ன 48,000 கோடியா? நான் உடனே மத்திய பிரதேசம் எவ்வளவுன்னு அவருக்கு அப்ப கேட்டா நல்லா இருக்காதுன்னு கேட்கல. அதுக்கப்புறம் நெட்டுல பார்த்தேன், இதுல 4ல் 1 தான் மத்திய பிரதேசம். நீங்க 48,000 கோடி சாராய வரி வருமான அரசாங்கத்துக்குன்னா தமிழன் சாராயம் எவ்வளவுக்கு குடிக்கிறான்? குறைஞ்சது 4 மடங்கு. 25% டர்ன் ஓவர்ல டாக்ஸ் இருக்குன்னு சொன்னா அது 4 மடங்கு. 2 லட்சம் கோடிக்கு தமிழனை குடிக்க வைக்கிற இந்த குடிகார குடிகெடுத்த அரசாங்கத்தை ஒழிக்கணுமா வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒழிக்காமல் தமிழ் சமுதாயம் முன்னேற முடியாது. தமிழ் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, கொன்று கொண்டிருக்கின்ற நாசகார தீய சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம். உண்மைதானே? அதுக்கு அடுத்ததா இந்த அரசாங்கம் நாம எத்தனை தரம் தமிழை ஏமாந்துட்டு இருக்க போறோம்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே மோசடி கட்சின்னு நமக்கு 67 இருந்து தெரியணும். திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஏமாற்றி நம்முடைய வாக்குகளை ஜேப்படி பண்ற ஜேப்படி திருடர்களின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. ஏன் 67 திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கோரிக்கை வச்சது மக்கள் முன்னாடி? வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம். எவ்வளவு? ரூபாய்க்கு 3 படி. அப்ப சிஎன் அண்ணாதுரை நினைச்சாரு, வரவோ போறதில்ல, அச்சு விடு. யார் சொல்ற மாதிரி? நம்ம மேயர், அந்த குழந்தைக்கு பேர் என்ன, அந்த மேயர்கிட்ட நம்ம அல்லோலியா பாபு என்ன சொல்றாரு? பேட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அச்சு விடு, அச்சு விடு. இங்கெல்லாம் இப்படி அடிச்சு விடுறத கேட்டு நம்ம போய் விக்கிரபாண்டியில ஓட்டு போடலாமா ஐயா? யோசிச்சு பாருங்க. அச்சு அப்படியே அடிச்சு விட்டார் சிஎன் அண்ணாதுரை. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டான். உடனே மறுநாளே, ஐயோ என் தாய் தமிழ் இவங்க கையில மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை, 3 படி லட்சியம் 1 படி போதுமா? 3 மடங்கு 1/3 அவனுடைய வாக்குறுதிய குறைச்சான் ஒரே வார்த்தையில. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். சரி, எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கடையில 1 படி போட்டீங்களா? அப்ப பக்தவஜனம் சொன்னாரு, பெரியவர் பக்தவஜனத்தோட பேச்ச நேர்ல கேட்ட மாப்பதே நான். அப்ப சொன்னாரு, உழவுக்கு இவ்வளவு ரூபாகும், அடி உரம் இவ்வளவு ஆகும், அதுக்கப்புறம் நாத்தங்காலுக்கு எவ்வளவு, மேல் உரத்துக்கு எவ்வளவு, நடுவுக்கு எவ்வளவு கூலி,
அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்புக்கு செலவு, அதுக்கப்புறம் அறுவடை செலவு. இத்தனையும் பட்டியல் போட்டு சொல்றார் பக்தவஜலம் அவர்கள். முதலமைச்சரா இருந்தவர். மறுநாளைக்கு ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட், 10 லட்சத்திற்கு அண்ணா பதிலளிப்பார். அவரை இவங்க 10 லட்சம், இப்ப எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறானுங்க திராவிட இயக்கம். 10 லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவார்னு. சரி என்ன சொல்றாரு பாப்போமேனு அதுக்கும் போனேன். அண்ணா பேசினது என்ன தெரியுமா? எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், ஓராண்டிலே அழகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன்னு சொன்னா பெரியவர் பக்தவத்சலம், எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு பேசலாமான்னு ஒண்ணு எல்லாரும் கை தட்டான். அட முட்டாள்களே, அண்ணா துறைக்கு திருமணம் ஆகி குழந்தை கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியுமாடா? ஆனா அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓராண்டில் அழகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன்னு சொன்னா எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம பெரியவர் பக்தவசலம் என்னால முடியாதுன்னு பேசலாமான்னு பேசுறாரு. அதுக்கும் கைதட்டலமா இருக்கான். அதனாலதான் ஈவேரா ஒரு தரம் 69 நினைக்கிறேன் காரைக்குடி காந்தி திடல்ல பேசும்பொழுது ஈவேரா சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான். உடனே எதிர்த்தாப்புல இருந்த அத்தனை முட்டாளும் கைதட்டான். அவர் மேடையிலேயே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார். எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்கிற, எல்லா நாயும் கை தட்டுறது. திராவிட இயக்கம்ங்கிறது அப்படிதான்யா. முட்டாள்களின் ஒட்டுமொத்த உருவத்துக்கு பேரு திராவிடியன் ஸ்டாக். அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது மாதா மாதம் மின் கட்டண கணக்கீடு செஞ்சிருக்கியா? இப்போ வருஷா வருஷம் மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இது! மக்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கா? சரி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம் சொன்னீங்க, செயல்படுத்தி இருக்கீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், மீதி இருக்கிற 22 மாசத்துலயும் செயல்படுத்த மாட்டார்கள். நாம திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணிக்கு ஓட்டு போட்டா நம்மை அறிவற்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைப்பார்கள். நான் சொல்ல மாட்டேன், அவர்கள் நினைப்பார்கள். நம்ம எவ்வளவு வேணா தமிழன் தொடையில கயிறு திரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவன் தூங்கிட்டே இருப்பான். தூங்குறவன் தொடையில கயிறு திரிக்கிறதுல மிகப்பெரிய சமர்த்தர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் பேப்பர்ல நாம படிக்கிற விஷயங்கள், 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா வண்டி போய்கிட்டு இருக்கு, டயர் முன்னாடி போய்கிட்டு இருக்கு, அரசு பஸ் நடந்ததுல. நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லலையே, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், இந்த மைக் இருந்ததுன்னா பொய்யே பேச தெரியாது எனக்கு. அரசு பஸ் டிரைவர் பாக்குறாரு, முன்னாடி டயர் போகுது, முன்னாடி ஒரு வண்டி. இவ்வளவு வேகமான சர்க்கார், ஸ்டாலின் சர்க்கார் பாத்தீங்களா? அரசு பஸ் பின்னாடி, டயர் முன்னாடி, பஸ் வரும் பின்னே, டயர் போகும் முன்னே. ஸ்டாலின் ஆட்சி, திராவிடியன் ஸ்டாக் இல்ல. நேற்றைய முன்தினம் கூரையே பிச்சுட்டு போறது அரசு பஸ். மக்கள் அரசு பஸ்ல ஏறினா உயிரோட வீட்டுக்கு போய் சேர முடியுமான்னு பயத்துல இருக்காங்க. இப்ப ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன், அவர் அப்படித்தானே பதவி ஏற்றாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் நடக்காதெல்லாம் பேச மாட்டேன். ஆகவே நண்பர்களை, இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு கொலை குற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அரசு. ஜூன் மாசம் மட்டும் ஒரு மாசத்துல கொலைகள் எவ்வளவு? 131. ஒரு நாளைக்கு 4.5 கொலை பண்றவர் ஸ்டாலின் அரசாங்கத்தில். யோசிச்சு பாருங்க, 30 நாள்ல 131 கொலை தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க இந்த கொலையிலே ரொம்ப சீரியஸா நினைக்கிறது எது? மர்டர் ஃபார் கெயின், பணத்துக்காக மனிதர்களை கொலை செய்வதுன்னு.
மதுரையில் எந்த வயதான பெண்மணிக்கு கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஸ்டாலின் ஆட்சி. இந்த ஒரு மாசத்துல மதுரை டவுன்ல மட்டும் 21 கொலைகள் நடந்துச்சு. அதுல எல்லாத்தையும் விட நம்ம சகோதரி மாயாவதியோட கட்சி பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். நீங்க பாத்தீங்கன்னா கொலை நடந்து கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ள நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒரு 8 பேர் சரண்டர் 8 பேர் சரண்டர் ஆனானா சரண்டர் ஆக வைக்கப்பட்டார்களா? சந்தேகம் வருது இல்ல? சந்தேகம் வருதா வரலையா உங்களுக்கு? வருது. ஏன்னா திருவேங்கடம்னு ஒரு ஆளை என்கவுண்டரா, என்கவுண்டர்ங்கிற வார்த்தைக்கு கோல்டு பிளட்டட் மர்டர்னு அர்த்தம் போல. நாம யோசிக்கணும், அந்த திருவேங்கடம் எத்தனை நாளா போலீஸ் கஸ்டடியில் இருக்கான்? ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் போலீஸ் கஸ்டடி ரெண்டும். 5 நாட்களா ஜெயில இருக்கிறவன். அவனை காலையில எப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற இன்மேட்ஸ பெரேடு பண்ணி அவங்க செக்அப் பண்ணி ரெக்கார்ட் பண்ண எப்போ 9-9:30 மணிக்கு மேல ஆயிடும். ஆனா அவனை 6 மணிக்குள்ள ஜெயில இருந்து வெளில கூட்டு போறாங்க. அவன் மறைச்சு வச்ச துப்பாக்கியால போலீஸ சுட முயற்சி பண்ணானா? நம்ம கிராமத்துல கேட்பாங்க, கேப்பையில நெய் வடியுதுன்னா கேப்பா இருக்கு மதியங்க போச்சுன்னு. நான் கிராமத்தான் அதனால கேட்பேன். ஆமா, நீங்க தானே உங்க வண்டியில கூட்டு போனதை இறக்கி விட்டீங்க. அவன் ஆயுதத்தை எங்க மறைச்சு வச்சிருந்தானோ அங்க இறக்கி விட்டீங்களா? நீங்க போலீஸ் வெர்ஷன் படியே அவனை நீங்க வண்டியில ஏற்றிக்கிட்டு போகையில அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, சரிதானே? ஆனா நீங்க இறக்கி விட்ட உடனே அவன் ஆயுதம் மறைச்சு வச்ச ஆயுதத்தை எடுத்து உங்களை சுட வந்தா நீங்க சுட்டுட்டீங்க. யாருக்கு காது குத்துறேங்கிறேன்? என்ன மோசமான ஆட்சி இது? யோசிச்சு பாருங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இதே மாதிரி மோசமான ஒரு படுகொலை, அது படுகொலை என்பது வெங்கடேச பண்ணையார்னு பேரு. வெங்கடேச பண்ணையார அந்த டிசி வெங்கடேச அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட் இல்ல, வெங்கடேசா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கேன் உடனே அவன் படிக்கல என்ன வந்தவன் லுங்கியோட கதவை திறந்துட்டான். அங்கே பாயிண்ட் கொண்டுட்டான். நீங்க பார்த்தா நாடார் சமுதாய பெரியோர்கள் திரு ராமச்சந்திர ஆயத்தன் அவர்கள் உட்பட நேரே என்னோட சட்டமன்ற வீட்டுக்கு வந்து நன்றி சொல்ல வந்தார்கள். ஏன்னா உண்மையை உறக்க பேசிய ஒரே நபர் சட்டமன்றத்தில் நீங்க தமிழகத்தில், அதனால உங்களுக்கு நன்றி சொல்ல. நமக்கு யாருகிட்ட என்ன கொடுக்கல் வாங்கல் குச்சில் என்னது என்ன நகிக, அதனால எது பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை உண்டு. நான் 8 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட திருப்பி இப்படி வந்து பேசுவேன்னு ஆண்டவன் விதிச்சதால இப்ப வந்து பேசுறேன். நான் 9 மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறம். ஆகவே ஆண்டவன் நாம எதுக்காக பிறந்திருக்குமோ அதை அவன் செயல்படுத்துறான். என்னதான் பாதுகாத்து வச்சாலும் போகணும்னா அது உயிர் பிராணம் போயிடும். தண்ணி குடுக்கையில விக்கல் வந்து செத்து போறவன் இல்லையா என்ன? அதனால நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறது இல்லை. இல்லைன்னா இந்த அறநிலைத்துறை என்கின்ற அரக்கர் துறை எடுத்து ராஜா பேசிக்கிட்டே இருப்பானா? பேச மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்.
ஊடக நண்பர்கள் இருக்காங்க. ஆனா இது நாளைக்கு காலையில விவாதத்துக்கு வருமா இல்லையான்னு தெரியல. அறிவாலய அன்பர்கள் அது ஒன்னே ஒரு ஊடக செயலாளர் என்கிட்ட சொன்னது, பரவாயில்ல நீங்க அறிவாலய அடிமைன்னு சொல்றதை விட்டுட்டு அறிவாலய அன்பர்கள்னு சொன்னது கொஞ்சம் கேட்க எங்களுக்கு எதமா இருக்குன்னு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ஊழலை பற்றி தொடர்ந்து ராஜா பேசுகின்ற காரணத்தால் தமிழ்நாட்டில் 27 இடத்துல 500க்கும் மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர்? 500க்கு மேல. ஒரு இடத்துலயும் 15 பேர், 20 பேர், 25 பேர். ஏன்னா அவங்க நான் ஊழல்வாதின்னு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு நீங்க காலையில ஆயிரங்காணி ஆளவந்தார் நாயக்கர் ட்ரஸ்ட்ல அவருக்கு குரு பூஜைக்கு போயிருக்கு. 1000 காணினா எவ்வளவு தெரியுமா? நமக்கு இப்ப எல்லாம் மாவு, காணி, இதெல்லாம் வேலி, இதெல்லாம் மறந்து போச்சு கணக்கு. இப்ப இந்த ஆழாக்கு படி கணக்கே தெரியாது. படி, மரக்கால், பதக்கு, குருணி, 2 படி ஒரு மரக்கால், 2 மரக்கா ஒரு குருணி, 2 குருணி ஒரு பதக்கு. அதனால கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்காகாது. குருணி குருணியா தான் இருக்கும். அது 2 பங்கு வந்தா தானே பதக்கம். அந்த மாதிரியா 1000 காணி ஆள வந்தாருன்னு சொன்னா 4 மா ஒரு காணி. அதனாலதான் பாரதி பாட்டினா காணி நிலம் வேண்டும். அவன் அதிகபட்சம் கேட்கல, 3 மா ஒரு ஏக்கர், 4 மா ஒரு காணி. என்ன அவன் சொன்னா, இந்த 1.33 ஏக்கர் இருந்தா போதும்னு சந்தோஷப்பட்டான் பாரதி. ஏன்னா அவன்கிட்ட அதுவும் இல்லையே, அதனால காணி நிலம். அந்த மாதிரி 1000 காணி வச்சிருந்தத இந்த அறநிலைத்துறை பறித்து இருக்கிறதா இல்லையா? இது கொள்ளக்கார கூட்டமா இல்லையா? அதுல எத்தனை மாற்று மதத்தினர் குடியிருக்காங்க? இன்னைக்கு நான் அவங்களை பார்த்து, நிர்வாகிகளை பார்த்து பேசிட்டு தான் வரேன். மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். எல்லா சமுதாயத்தையும் வஞ்சிக்கின்ற ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து. ஆகவே நண்பர்களே, இந்த அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையால் ஒரு நாளைக்கு 4.5 கொலை ஆவரேஜ். யாரை காப்பாற்ற திருவேங்கடம் கொல்லப்பட்டார்? எதுக்காக? ஏன்னா இதுல பலரும் பல விஷயம் பேசுறாங்க. நான் உறுதிப்படுத்தப்படாத விஷயத்தை பேச மாட்டேன். அமைச்சர்களை பற்றி பேசுறாங்க சந்தேகப்பட்டு. Caesar's wife should be above suspicion. ஆட்சியாளர்கள் மக்களின் சந்தேக பார்வைக்கு அப்பால் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. தினந்தோறும் ஒருத்தர் சொல்றாங்க, பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், அவன் தான் இருக்கும் கொன்னது சொல்றாங்களா? 15 வருஷமா எங்க இருக்கான்னே தெரியாத ஒரு ரவுடியா. எவ்வளவு தூரம் இந்த மக்களை சுத்தல்ல விடுறதுங்கிறது இதுதான். ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் இருக்கே, இந்த முழு அரசாங்கம் உட்கார்ந்து மக்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்கு. ஆக இந்த தமிழகம் கொலை மாநிலமாக மாறி போயிருக்கு. நண்பர் ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு கொலகார நாடா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் மக்களை மறக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மரப்பூசி போடணும். 9 மணி நேரம் ராஜாவுக்கு ஆபரேஷன் பண்ணோம்னா டாக்டர் முன்னாடி போட்டது என்ன? மரப்பூசி. இப்ப அதத்தான் நேத்து பட்ஜெட்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்டாலினும் கண்டனூர் சிதம்பரம். பாவம் கண்டனூர் சிதம்பரம் வயசாகி போச்சு. Senility has crept into his mind.
என் வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கவர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறிவாலயம் என்றாலே அதன் கீழ் இருப்பவர்களும் அறிவாளிகளா இருக்கணும்னு ஏதாவது கட்டாயமா? அதனால ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காருங்கிறதுனாலே அவருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் அடிப்படை கட்டாயம் இல்லை. நண்பர்களே, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா எதுல? பட்ஜெட் உரையில். ஒன்ன மறந்துடுறாங்க. இவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, 2004 இருந்து 14. அந்த 10 வருஷமும் பட்ஜெட் சமர்ப்பித்து பேசியது யாரு? எங்க கண்டனூர் சிதம்பரம். அதுல 6 பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்ததுன்னு ஸ்டாலினோ சிதம்பரமோ காட்ட முடியுமா? 6 பட்ஜெட்ல 10க்கு 6. அப்ப நீங்க 60% தமிழ் விரோதிகளா? தமிழத்துக்கு எதிரானவர்களா? நீங்க பார்த்தா இந்த பட்ஜெட்ல நீ காலையில நம்ம ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர் பட்டியலை கொடுத்திருக்காரு. 6500 கோடிக்கு மேல ரயில்வே திட்டங்கள். அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே, கிருஷ்ணகிரி சேலம்னா தமிழ்நாட்டில் வராது போல. அது என்ன பண்றது? முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கும் பொழுது கிருஷ்ணகிரி சேலம் என்கின்ற நகரங்களும் தமிழகத்தில் தான் இருக்கின்றன எழுதுறவர் எழுதி இருக்கணும். அவர் எழுதல. துண்டு சீட்டு எழுதினவர் அதை எழுத, அது அவர் தப்பு. மாண்புமிகு முதல்வரோட தப்பா? முதல்வர் ரொம்ப நல்லவர், வெள்ளந்தி. ஆனால் நீங்க 10 வருஷம் இருந்தீங்களே, 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டின் மூலமா கொடுத்தது மொத்தம் எவ்வளவு? 8000 கோடி. ஆனா நாம கொடுத்திருக்கிறது 1,08,000. யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு நீத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பேச எனக்கு துப்பு இல்ல, பக்கு இல்ல, திறமை இல்ல, திராணி இல்ல, அதனால போகல சொல்லுங்க. ஐ அக்செப்ட். முதலமைச்சருக்கு பக்கு இல்ல, துப்பு இல்ல, திறமை இல்ல, திராணி இல்ல, போய் அங்க சப்ஜெக்ட பேசணும் இல்ல. 89,6,97 பேசினா என்ன பண்ண? உன் ஞாபகம் இருக்க? இவங்க இந்தி கூட்டணி கூட்டம் நடக்குது. இவர் என்னவோ பேசுறாரு, நினைச்சது நிதிஷ்குமார் என்னவோ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பேசுற தமிழ் எனக்கு தெரியும். ஆனா நிதிஷ்குமார் சொல்ல, நிறுத்து, வேண்டாம், இந்தியில பேசு. உங்க கூட்டணிக்கு அவரை தான் நீங்க தலைவராக்கணும்னு சொன்னீங்க. அப்ப அவர் பார்த்தாரு, இவங்களோடு சேர்ந்து நாசமா போறதுக்கு மோடி நிழல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு அங்க வந்துட்டாரு. அதனால உங்களுக்கு போனா அங்க பேச தெரியாது, பேச முடியாது. இல்ல நீங்க பேசினா மற்றவனுக்கு புரியாது. எப்படி வேணா வச்சுக்கலாம். அதனால போகலன்னு சொல்லுங்க. அக்செப்ட். பாவம் என்ன பண்ணுவாரு? மாவு இருக்கிற மனம் போலதான் கூழ் இருக்கிற குணம். எத்தனை மாவு அத்தனை பணியார். உம்மட்ட இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். அதனால நம்ம அதை பற்றி பெருசா எடுத்துக்க மாட்டோம். போகாட்டி பரவாயில்ல, யாராவது அதிகாரி அனுப்பி. ஆனா நண்பர்களே, இவர்களுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகள்ல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு மட்டும் கொடுத்தது 10,76,000 கோடி. நெட்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்ல, இது முதல் சென்ட்ரல் பட்ஜெட் நாடு முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் அத்தனைக்கும் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். அது தெரியாம நாங்க எங்க ஊருக்கு விருகம்பாக்கத்துக்கு சால கிராமத்துக்குன்னு பேர் இல்லை, பட்ஜெட் விருகம்பாக்கத்துக்கு சால கிராமத்துக்குன்னு நினைச்சுக்கனா நம்ம என்ன பண்ண முடியும்? தட் இஸ் இஸ் லிமிட் ஆஃப் நாலேஜ். போயிட்டு போடும்.
இது இன்னும் 22 மாசம் தானே. 22 மாசத்துக்கு அப்புறம் அவர் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டார், நம்ம அவரை தொந்தரவு பண்ண மாட்டோம். சரிதானா? அதுக்கு இப்பையில இருந்து வேலை பார்க்கணும். 22 மாசத்துக்கு அப்புறம் இந்த மிக மோசமான கேவலமான ஸ்டாலின் திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அதனால இப்போ நான் ஆடிட்டர் மாச சம்பளக்காரர்கள் salaried கிளாஸ் அவங்களுக்கு இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 75,000 ஆயிருக்கு. இது என்ன தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலத்தில் இருப்பவருக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 25,000 கூடி இருக்குன்னு சொல்லி இருக்குமா? இல்ல இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கும். இப்ப முத்ரா வங்கி கடன், முத்ரா வங்கி கடன்ல 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாயா இருந்த லிமிட் இப்ப எவ்வளவு ஆயிருக்கு? 20 லட்சம். உங்களுக்கு தெரிஞ்சது கூட முதலமைச்சருக்கு ஞானம் இல்ல பாருங்க. அதுதான் நான் சொல்றது. நான் இதை உண்மையை சொல்லிட்டேன்னா ஞான சூன்ய அரசுன்னு பாத்தீங்களா? ராஜா வைரல் பேச்சு. இப்ப இந்தியா பூராக்கம் தானே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 இருந்து 75,000. இந்தியா பூராவுக்கு தானே முத்ரா வங்கி கடன் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம். இந்தியாவிலேயே அதிகமா முத்ரா கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்ப இது தமிழர்களுக்கான பட்ஜெட் இல்லையா? சரி, வருகின்ற 5 ஆண்டுல 3 கோடி வீடுகள் கிராம பகுதிகளில், 1 கோடி வீடுகள் நகர் பகுதியில். அதுலயும் நகர் பகுதியில் இருக்கின்ற நகர்ப்புற ஏழை மக்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி, மானியத்துடன் வட்டி. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லையா? பாவம், இந்த சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பட்ஜெட்ல ஒரு கிளாஸ், நம்ம சீஃப் செக்ரட்டரி இருக்கலாம்ல. அவர் யாரு? பேர் என்ன? சிவதாஸ் மீனா, ராஜஸ்தான்காரர். அவருக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். மரியாதைக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்களே, இந்த முதலமைச்சரை கூப்பிட்டு, சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்கு, கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு, சேலம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அதனால இனிமே உளறலை நிறுத்திக் கொள்ளவும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. அதே மாதிரி இது மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட். இதுல சிதம்பரம், ஐயோ, படிச்சவன் பாட்டக்கு எடுத்த கதை எங்க கண்டனூர் சிதம்பரம். அந்த ஆமா, நீங்க பட்ஜெட் போட்டீங்கல்ல, சிதம்பரம் தானே படிச்சார். அப்ப தமிழ்நாடுன்னு இல்லைன்னு யாராவது பேசுனீங்களா? இன்னைக்கு எதெல்லாம் இல்ல? குஜராத் இல்ல, பட்ஜெட்ல பேர் சொல்லல. குஜராத்ங்கிற பேரு சொல்ல. 26க்கு 25 சீட்டு கொடுத்த மாநிலம். கொடையாளர்கள் பிஜேபியை பொறுத்தவரை கண்டினியூஸா கொடுக்கிறாங்க. ஒண்ணு 26 வச்சுக்கோமாங்க, இந்த தடவை ஒண்ணு தப்பிச்சு போச்சு. சரி, 29க்கு 29 சீட்டு கொடுத்திருக்காங்க பிஜேபிக்கு. மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம் பேர் இருக்கா பட்ஜெட்ல? இல்ல. ஆனா மத்திய பிரதேச ரயில் திட்டம் இருக்கா? இருக்கு. மத்திய பிரதேசத்துக்கு ரோட்வேஸ் கனெக்டிவிட்டி நேஷனல் ஹைவே இருக்கா? இருக்கு. குஜராத்துக்கு இருக்கு. போர்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா பேர் இல்ல. மகாராஷ்டிரா, இந்தியாவிலேயே எக்கனாமிக்கலி நம்பர் 1 ஸ்டேட் மகாராஷ்டிரா. பொருளாதார ரீதியாக முதல் வளர்ச்சி பெற்ற மாநிலம். இன்னைக்கு இல்ல, இந்த திராவிடியன் ஸ்டாக் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னாடியும் கூட, ஆட்சிக்கு 67க்கு முன்னாடி
மகாராஷ்டிரா பொருளாதாரியாக நம்பர் 1. மகாராஷ்டிரா பேர் பட்ஜெட்ல இருக்கா? சொல்லலையே. அதனால மகாராஷ்டிராக்காரங்க நம்ம மதுரையை சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் மகாராஷ்டிரா பேரை சொல்ல விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்களா? என்ன பித்தலாட்டம்? Is it not a fraud against the people of Tamil Nadu? முதலமைச்சர் பதில் சொல்லணும், கடமைப்பட்டிருக்க. தமிழக மக்களுக்கு எதிராக பொய்யையும் புரட்டையும் பரப்பிக் கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய மோசடியை செய்து கொண்டிருப்பவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொல்லி நான் குற்றம் சாட்டேன். பேசலாமா? பொய் பேசினா என்னாகும்? வேதாளம் சேர்மே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூலேறி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபுகுமே மன்றோரன் சொன்னார் மனை. மன்றத்துல போய் சொல்லக்கூடாது. மக்கள் மன்றத்துல எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம், எவ்வளவு மோசமான ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கார். சரி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3,10,000 கோடி நிதி ஒதுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் தவிர மற்ற மாநில பெண்கள் குழந்தைகளுக்கு தான் இந்த நிதி ஒதுக்கீடுன்னு பட்ஜெட்ல நிர்மலாஜி சொல்லியிருக்காங்களா? நீங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் 2004 14 வரை 1,00,000 கோடியை தாண்டி இருக்குமா உங்களோட கேபிட்டல் பட்ஜெட், மூலதனத்துக்கான நிதி ஒதுக்கீடு? இன்னைக்கு எவ்வளவு? நாம யாருமே மறக்க வேண்டாம். அதுக்காக ஒரு பிகர் சொல்லியிருக்காங்க. என்ன? 11,11,111 கோடி ரூபாய். மறக்காம எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவோமா? மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஞாபகம் இருக்காது. பாவம், எழுதி கொடுக்கிறவரை 11,11,111 எழுதி கொடுத்தா தானே பேசுவார். பாவம், அவர் வெள்ளந்தியான ஆள், நல்லவர். எழுதி கொடுக்கிறவன் மோசமான. ஆனால் இந்த நாட்டினுடைய இதுவரை இல்லாத அளவிற்கு சிதம்பரம் போட்ட கடைசி பட்ஜெட் மொத்த பட்ஜெட் எவ்வளவு? 16 லட்சம். 2013-14 கண்டனூர் சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட். அவர் வாழ்க்கையில அதுதான் கடைசி. இனிமேல்லாம் அவருக்கு எந்த வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு நம்ம நண்பர் சீமான மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். வாய்ப்பு இல்லை ராஜா, பார்லிமெண்ட்ல என்ன வேணா கொஞ்ச நாளைக்கு உளறின்றது அப்படி. அதே மாதிரியாக கிராமப்புற விவசாயத்திற்கு 1,50,000 கோடி. உங்க மொத்த பட்ஜெட்டே 16 லட்சம் கோடி. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உள்கட்டமைப்பு வசதிக்கு 11,11,111 மொத்த கேபிட்டல் பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல 15,25,000 கோடி. உங்க மொத்த பட்ஜெட் சிதம்பரம் பார்லிமெண்ட் எல்லாம் துண்டை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு உள்ள போங்க வாங்க, யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருங்க. பேசப்படாது. பேசினா நாளைக்கு கண்டனூர்ல கூட்டம் போட்டு சொல்லிடுவேன் நான். ஆனா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்காக ராஜா அதெல்லாம் பேசுறீங்க? இவர் ஊருக்கு வந்து நாங்க பார்த்து பல வருஷம். அவர் கண்டனூருக்கே வர்றது கிடையாது. என்ன வேணா டெல்லியில பேசிட்டு போகட்டும். we are least bothered. ஆகவே இந்த பட்ஜெட் எல்லா விதத்திலும் முதல் தரமான ஒரு பட்ஜெட். ஆனா அத குறைத்து மதிப்பீடு செய்வதற்காக, மக்கள் மத்தியிலே வதந்தியை பொய்யை பரப்புவதற்காக தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்ல, சென்னையில் தானே இருக்கு. சென்னை தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ஆகவே நண்பர்களே, இன்று இந்த மத்திய பட்ஜெட் இளைஞர்கள் மத்தியிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான பட்ஜெட். இந்த 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு
1 கோடி இளைஞர்களுக்கு 500 மிகப்பெரிய கார்ப்பரேட் செக்டார்ல அவங்களுக்கு பயிற்சி. அந்த பயிற்சிக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது? முதல் மாசம் 6000 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் இன்டர்ன்ஷிப். பயிற்சி பெறுவது நம்ம இளைஞர்கள், வேலை கொடுக்கிறது கார்ப்பரேட் செக்டார் 500 டாப் கம்பெனிஸ். ஆனா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஃபீஸ் யார் கொடுக்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட். இது இளைஞர்களுக்கான, பெண்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கு, வீடு இல்லாதவனுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல குழந்தை பிறகு பக்கத்து வீட்டுக்காரருக்கு குழந்தை பிறந்தா நாம என்ன பண்ணணும்? கௌரவமான மனுஷனா இருந்தா போகணும், வாழ்த்து சொல்லணும், வரணும், காப்பி கொடுத்தா சாப்பிட்டு போகணும். ஆனா அந்த வீட்டு வாசல்ல நின்று நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான். என்னடா மானங்கிட்ட போக. தமிழ்நாடு சர்க்காரா இது? திராவிடியன் ஸ்டாக்கா? ஏன் உங்க கட்சியில மானம் உள்ளவனே இருக்க மாட்டானா? திட்டத்துக்கு பேரு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அது கிராமப்புறல இருந்தா பிரதான் மந்திரி கிராமீண ஆவாஸ் யோஜனா. ஆனா தமிழ்நாட்டில் என்ன பேர் வைக்கிறான் அதுக்கு? கருணாநிதி கிராமப்புற வீட்டு வசதி திட்டமா? பாவி, பெற்றது நானும் இனிஷியல் உனக்கா? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு தூரம் மோசடி பேர் வழிகளுடைய ஆட்சி. சரி, ஏதாவது இந்த அரசாங்கம் கேபிட்டல் அவுட்லே எவ்வளவு யார்? ரோடு மத்திய சர்க்கார், ரயில் மத்திய சர்க்கார், வீட்டு வசதி மத்திய சர்க்கார். உன் கான்ட்ரிபியூஷன் என்ன? மக்களை ஏமாத்துறதுக்கு மாசம் 1000 ரூபாய். அதானே? நீ ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு பணம் வேணும்னு கேள்வி நியாயம். உங்க தோப்பனார் பேர்ல பணம் கொடுக்கறதுக்கு சென்டர் கொடுக்கணும்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா நான் தோப்பனார்னு சொன்னா நம்ம நாளைக்கு குளத்தூருக்கு போனா புரியுங்கிறதுக்காக சொல்றேன். பார்லிமெண்ட்ல தயாநிதி மாறன நிதியமைச்சர் கிட்ட சொல்றாரு, உங்க தோப்பனார் பணமா? இல்ல உங்க தோப்பனார் தான் கேட்கிறேன். என்ன ஜல்ஜீவன் திட்டத்துல வெள்ளூர் மாவட்டத்துல அந்த பைப்பை தூக்கினா கீழே இருக்கிற பைப்பெல்லாம் வருது. எவ்வளவு ஊழல்! திராவிட இயக்கம்னு சொன்னாலே ஊழல், ஊழலின் ஊற்று கண். மக்களை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? 1976 இந்தியாவிலேயே முதலாக ஒரு முதலமைச்சர் ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்னா அது கருணாநிதி தான். ஊழலுக்காக. அந்த மாதிரி நீங்கள்லாம் உங்க தமிழ் பற்று, தமிழ் மாநில பற்று, பூரா எவ்வளவு தூரம் நமக்கு விரோதிகள், தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழகத்திற்கு விரோதிகள், தீய சக்திகள் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறதுக்கான உதாரணத்தை சொல்லிட்டு தான் நான் முடிக்கணும். இலங்கையில முள்ளிவாய்க்காலில் முள்ளுவேலிக்குள் 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ காலையில பிரேக்பாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வர உண்ணாவிரதம் இருந்த ஒரு பெரிய மகா தியாகி யாரு? நம்ம முதலமைச்சரோட தோப்பனார். நான் தினந்தோறும் உண்ணாவிரதம் இருக்கேங்க. பிரேக்பாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் இடையில நான் எதுவுமே சாப்பிடவில்லை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கால் மாட்டுல 1, தலை மாட்டுல 1. நான் சொல்றது ஏர் கண்டிஷன் கால் மாட்டுல, ஏர் கூலர் தலை மாட்டுல. தப்பா நினைக்காதீங்க, கம்பெனி பொறுப்பு இல்ல.
கால் மாட்டுல ஒண்ணு, தலைமாட்டுல ஒண்ணு, ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர். அதுக்குள்ள அங்க போர் நிறுத்தியாச்சுன்னு சொன்னது யாரு? கண்டனூர் சிதம்பரம். ஐயோ, இந்த கண்டனூர் சிதம்பரம் இந்த நாட்டுக்கு பண்ணி இருக்கிற அநீதி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ரொம்ப தர்ம சங்கடம். இந்த ராஜாங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் 2Gல கொள்ளையடிச்சது கிட்ட சொல்றாங்க, இந்த ராஜான்னு ஊழல் பாத்தீங்கன்னா, ஐயா அது நான் இல்ல, அது ஏ ராசா, நான் கட்சி ராஜா. இன்னொருத்தரோட டி ராஜா மக துக்கடே துக்கடே, இந்தியா துண்டு துண்டா போயிடுமா அந்த புண்ணியமா. அவங்க ஆத்தா தான் இதுல வயநாட்டுல நின்று தோத்து போச்சு. டி ராஜா மிசஸ் இப்ப திருப்பியும் யாரோ காங்கிரஸ் நிறுத்த போறதா சொல்றாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் நிப்பானா நிற்க மாட்டானா தெரியல. ஆகவே இந்த தமிழ் இனத்தின் துரோகிகளின் ஒட்டுமொத்த உருவம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழின துரோகிகள், விரோதிகள், தமிழுக்கு எதிரிகள், தமிழனுக்கு எதிரிகள், தமிழகத்திற்கு எதிரிகள். நீ தமிழ் முன்னேற்ற கழகம்னு வைக்கல இல்ல. ஏன் நீ அப்படி வச்சீங்கன்னா அதுல இது ராமசாமி நாயக்கருக்கு இடம் இருக்காது. அதனால அந்த ஆள் கெட்டிக்காரத்தனமா உன் கையை எடுத்து உங்க என்ன குத்துனானா? ஏன்னா அவரு கன்னட நாயக்கர், அவர் எப்படி தமிழ்னு சொல்ல முடியும்? அதனால திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாங்க, தமிழர் முன்னேற்ற கழகம் வைக்கல. அந்த மாதிரி நீ தமிழன் தமிழ்னு சொல்றதுக்கே கூச்சப்பட்ட வார்த்தை தமிழ். ஆகவே நண்பர்களே, தமிழ் உணர்வு கொள்ளுங்கள். இந்த தமிழர் தமிழகம் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைக்கு நிறைவு செய்கிறேன்.